குரு பங்கை பேசும் கூட்டங்களில் ஜென் மாணவர்கள் மட்டுமின்றி சமூகத்தின் எல்லா பிரிவு மக்களும் வந்து கேட்பார்கள். அவர் ஒருபோதும் தனது பேச்சில் சூத்திரங்களையோ கற்றறிந்தவர்களின் ஆய்வுரைகளையோ மேற்கோள் காட்டியதில்லை. பதிலாக அவருடைய இதயத்திலிருந்து வரும் வார்த்தைகளை பேசுவார். அவை கேட்பவர்களின் மனங்களுக்கு நேரடியாகப் போகும். ஜென் குறித்த பங்கை பேச்சை கேட்டு அவரை பின்பற்றுபவர்கள் அதிகமாகி வருவதைக் கண்டு நீச்சிரன் பிரிவைச் சேர்ந்த மதகுரு ஒருவர் மிகவும் கோபப்பட்டார். தன்னை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் அந்த மதகுரு பங்கையோடு தர்க்கம் செய்ய முடிவு செய்து பங்கை இருக்கும் கோயிலுக்கு வந்தார். ஜென் ஆசிரியரே, ஒரு நிமிஷம் நில். உன்னை மதிப்பவர்கள் ஒவ்வொருவரும் உனக்கு கீழ்ப்படிவார்கள். ஆனா என்ன மாதிரி ஒருத்தன் உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். என்னை கீழ்ப்படிய வைக்க உன்னால் முடியுமா? கடும் கோபத்துடன் கேட்டார் மதகுரு. இங்கே எனக்கு பக்கத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்றார் பங்கை. கர்வத்தோடு அந்த குரு கூட்டத்தை நெட்டித் தள்ளிவிட்டு ஆசிரியரிடம் போனார். பங்கை புன்னகைத்தார். எனது இடப்பக்கம் வாருங்கள் என்றார் பங்கை. அந்த மதகுரு இடது பக்கம் வந்தார். இல்ல வேண்டாம் என்ன பங்கை, நாம் நன்றாக பேச வேண்டும் என்பதால் எனக்கு வலப்பக்கமாக இங்கே வாருங்கள் என்றார். அகந்தையோடு அவர் வலப்பக்கத்துக்கு வந்தார் மதகுரு. பாருங்கள், நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்கள். நீங்க அப்புறம் பண்பானர்ன்னு நினைக்கிறேன். இப்போது உட்கார்ந்து கேளுங்கள் என்றார் பங்கை. மதகுரு தன்னை அறியாமல் பங்கை சொற்களுக்கு பணிந்து விட்டதை அப்போதுதான் உணர்ந்தார்.